எந்த ரெஸ்டாரண்ட்ல வாங்குனீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வருதுங்க இந்த ப்ரான்ஸ் ரெசிபி. ஒரு வாய் எடுத்து வச்சிங்கன்னா ப்ரான்ஸ் அப்படியே பஞ்சு போல கரையும், டேஸ்ட் வாயிலேயே நிற்கும். இந்த அமேசிங்கான கீ கேஷ்யூ ப்ரான்ஸ் ஃப்ரை எப்படி செய்து பார்க்கலாமா? தேவையான பொருட்கள் எல்லாமே மெஷர்மெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, இஞ்சி, மிளகு, முந்திரி, சோம்பு இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தின் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்புறமா 2 வெங்காயம், ஒரு தக்காளியை நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடையில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது 3த்தையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயமும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆன உடனே 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வேகிறதுக்கு மூடி போட்டு 2 மினிட்ஸ் வச்சுடுங்க. தக்காளி வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் குக் ஆக ஜஸ்ட் 4 மினிட்ஸ் தாங்க ஆகும். இப்போ இந்த ப்ரான்ஸ் நல்லா கிரேவியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ண பிறகு இதை ஒரு லிட் போட்டு மூடிடுங்க. எக்ஸாக்டாக 4 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகிடும். நம்ம பாருங்கள், தண்ணியே ஊற்றாமல் ப்ரான்ஸ்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜ்லேயே இது நல்லா தான் இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் ட்ரை ரெசிபினால மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம ப்ரான்ஸ் ரெசிபி ரெடி. இந்த ஃப்ரையை நீங்கள் சப்பாத்தி, தோசை, சாதம் எது கூட வேணாலும் சாப்பிடலாம். அல்டிமேட்டாக இருக்குங்க. இதில் நம்ம கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப க்ரீமியாக சின்னவங்கலேருந்து பெரியவங்களோட ஃபேவரட் டிஷ் ஆகிடும். கடைசியாக கார்னிஷிங்க்கு கருவேப்பிலையும் முந்திரியும் ஃப்ரை பண்ணி போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிடுங்க. இந்த ரெசிபி செய்ய ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனால் ஊரே உங்களை பாராட்டும். ஸோ டக்குன்னு போய் ப்ரான்ஸ் வாங்கி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.